அவ்வளவுதான். இசை நின்றது. அரசவை முழுவதும் அமைதியானது. காவலர் தொடர்ந்தார். அது குறைந்தது 10 அடி உயரம் இருக்கும். அந்த நிழலின் கைகள் நகங்கள் போல கூர்மையாக இருக்கின்றன. அது வேகமாக நகர்கிறது. ஆனால் எந்த ஓசையும் இல்லை. அதை துரத்தினோம், எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று. ஆனால் அது அரண்மனை சுவருக்குள் மறைந்து விட்டது. முணுமுணுப்புகள் அரண்மனை எங்கும் பரவின. இது அரண்மனையை பிடித்த சாபம். ஏதோ தீய ஆவி. அரண்மனையில் பேயாடுகிறது. அஞ்சாத தளபதிகளுக்கும் கூட பதட்டம். ஏனெனில் ஒரு உண்மை உண்டு, பயம் நெருப்பை விட வேகமாக பரவும் என்பதுதான் அது. விரைவில் முழு அரண்மனையும் பயத்தில் மூழ்கியது. அவர் அரசவையை சுற்றி பார்த்தார். தளபதிகள் கண்களையே தவிர்த்தனர். ஆலோசகர்கள் கிசுகிசுத்தனர். அப்போது அமைதியாக அங்கு இருந்தது ஒரே ஒரு முகம்தான். அது பீர்பாலுடையது. அவர் சிரிப்பை ஒழித்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தார். பீர்பால், நீ ஏன் சிரிக்கிறாய்?